ஹாய் கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த நம்ம இந்த இந்த சீரீஸோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இந்த சீரீஸ் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் டீம்ஸோட ஸ்குவாட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ்சர்ஸ் அப்புறம் குரூப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸோட ஆரம்பிச்சோம். அப்புறம் வந்து டீம் இங்கிலாந்து பார்த்தோம். அப்புறம் டீம் ஆப்கானிஸ்தான் பார்த்தோம். டீம் நியூசிலாந்து பார்த்தோம். சாரி, அதுக்கப்புறம் டீம் சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தோம். டீம் நியூசிலாந்து பார்த்தோம். டீம் பாகிஸ்தான் பார்த்தோம். அப்புறம் டீம் ஸ்ரீலங்கா பார்த்தோம். அப்புறம் டீம் ஆஸ்திரேலியா பார்த்தோம். நம்ம இப்போ கடைசியா பார்க்க போற டீம் வந்து நம்ம இப்போ கடைசியா பார்க்க போற டீம் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் and also the host of the tournament, Team India. டீம் இந்தியாவோட ஸ்குவாட் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்டே எப்பயோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து நான் அப்படி ஸ்குவாடை படிக்கிறேன், நீங்க அப்படியே பார்த்து சொல்லுங்க. கமெண்ட்ஸ் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு டீம் இந்தியாவோட ஸ்குவாட். டீம் இந்தியாவோட கேப்டன் வந்து Suryakumar Yadav, and along with him, Jasprit Bumrah, Abhishek Sharma, Harshit Rana, Sanju Samson, wicketkeeper, Arshdeep Singh, Tilak Verma, Kuldeep Yadav, Hardik Pandya, Varun Chakravarti, Shivam Dubey, Washington Sundar, Akshar Patel, vice captain, Ishan Kishan, wicketkeeper, and Rinku Singh from the squad. So in the squad இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்குவாட்ல வந்து நீங்க இந்த ஸ்குவாட்ல பாருங்க, வீக்னஸ்னா ஒரே ஸ்லாட் தான். அதாவது ஹர்ஷித் ராணா, அவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி அவர் விக்கெட்டும் பிக் பண்றாரு. ஆனா டு கான்ட்ரரி அவர் ரன்ஸும் லீக் பண்றாரு. ஸோ அவர்கிட்ட எந்த இம்பாக்டும் இல்லை கேம்ல. நீங்க வந்து விக்கெட்ஸ் தூக்கிட்டு அப்புறம் போய் ரன்ஸும் லீக் பண்ணீங்க, என்ன பிரயோஜனம்? ஸோ டீம்ல வீக்னஸ்னா அது மட்டும் தான். அது மட்டும் ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் போலிங்க பாருங்க. பும்ரா பெஸ்ட் போலர் இந்த வேர்ல்டு. அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங், அப்புறம் ஹர்திக் பாண்டியா, 3 பேருமே 90+ T20 விக்கெட்ஸ் ஃபார் இந்தியா வந்து தூக்கியிருக்காங்க T20 மேட்ச்ல. 3 பேருமே பீட் ஹர்திக் பாண்டியா beat either Hardik Pandya, Arshdeep Singh and Bumrah. All three of them have taken 90+ wickets for Team India. So the three gun bowlers in Bumrah, Hardik Pandya and Arshdeep Singh for fast bowling. அதுக்கப்புறம் ஸ்பின் பாருங்க, குல்தீப் யாதவ், அப்புறம் அக்ஷர் பட்டேல், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி. 2024 வேர்ல்ட் கப் அப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் க்ரோ பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து அவர் அன்பிளேபிளர் இருக்காரு. பும்ரா அண்ட் டீம் இந்தியாவுக்கு இப்போ வந்து போர்டிங்ல 2 லீத்தல் வெப்பன்ஸ் வச்சிருக்கோம். பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி வச்சிருக்கோம். 2 lethal weapons supported by Arshdeep Singh, Hardik Pandya, Kuldeep Yadav, Akshar Patel and Washington Sundar. So your bowling looks literally gun. அது ஹோம் கண்டிஷன் வந்து ஹோம் கண்டிஷன்ஸ் நீங்க வந்து டீம் இந்தியா தோக்குறது கஷ்டம் தான். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு எங்கேயோ படித்தேன், இந்த மாதிரி டீம் இந்தியாவோட ஸ்குவாட்ல வந்து சப்போஸ் நீங்க பும்ரா அடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி வருண் சக்கரவர்த்தி வில் கெட் யூ. சப்போஸ் நீங்க சக்கரவர்த்தியும் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் வில் கெட் யூ. சப்போஸ் நீங்க அவரையும் இந்த மாதிரி சப்போஸ் நீங்க அவரையும் அடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் வில் கெட் யூ. சப்போஸ் நீங்க அக்ஷர் சேர்த்து அடிச்சிட்டீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வில் கெட் யூ. சப்போஸ் நீங்க ஹர்திக் பாண்டியா சேர்த்து அடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி குல்தீப் யாதவ் வில் கெட் யூ. ஸோ இந்த மாதிரி டீம் இந்தியாவோட இருக்கிற எல்லா போலர்ஸுமே கன் போலர்ஸ். அதாவது ஹர்ஷித் ராணா தான். அவங்க வந்து இந்த மாதிரி ஹர்ஷித் ராணா ஆட மாட்டாங்க எல்லா ஸ்குவாட்லயும். எல்லா
த்ரீ எல்லா எல்லா மேட்ச்லயும் அவர் வந்து ஜஸ்ட் அ பேக்கப் டு தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ நீங்க வந்து போனி லிட்டரலி லுக்ஸ் கன். அண்ட் அப்புறம் இப்பதான் பிரசண்டா முடிஞ்ச டீம் இந்தியா வர்சஸ் டீம் டீம் நியூசிலாண்டோட 5 மேட்ச் T20 சீரீஸ்ல வந்து இந்தியா வந்து கிவிஸ் வந்து 4-1 தோக்கடிச்சோம் 5 மேட்ச்ல. அந்த மேட்ச் டீம் இந்தியாவுக்கு போலிங்கும் ஃபயர் ஆச்சு, அப்புறம் 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 பேட்டிங்கும் ஃபயர் ஆச்சு. கடைசி T20ல டீம் இந்தியா வந்து 270 ஸ்கோர் பண்ணோம். ஸோ அதுல வந்து அதுல வந்து இப்ப பேக்கப்பா இருக்கிற ஈஷான் கிஷான் வந்து ஒரு மேட்ச் வினிங் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த சீரீஸ் வந்து திலக் வர்மா பிளே பண்ணல. திலக் வர்மா வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் தி நியூசிலாந்து சீரீஸ் டியூ டு இன்ஜுரி. அவர் வந்து இப்ப வந்து ஃபிட் ஆயிட்டு வந்து இந்த மாதிரி February 4th ஸ்டார்ட் பண்ற வார்ம் அப் கேம்ஸ்க்கு வந்துடுவாரு. அதுல வந்து திலக் வர்மாவோட ஃபிட்னஸ் பார்த்துட்டு அவங்க வந்து ஒன்னு டிசைட் பண்ணுவாங்க. ஒன்னு இந்த மாதிரி சஞ்சு சாம்சன் டிராப் பண்ணிட்டு இந்த மாதிரி சஞ்சு சாம்சன் டிராப் பண்ணிட்டு அவங்க ஈஷான் கிஷானை பிளே பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. சப்போஸ் வந்து இந்த மாதிரி திலக் வர்மா வந்து வந்தோடனே ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா அவங்க வந்து சாம்சனை டிராப் பண்ணிட்டு ஈஷான் கிஷான அனுப்பிச்சுட்டாரு டு ஓப்பன் அலாங் வித் அபிஷேக் சர்மா. அது மாதிரி ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து 5 மேட்சா எதுவுமே அடிக்கல. 5 மேட்ச்மே வந்து 5 மேட்சா அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 24 தான். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பெருசா அடிக்கல. ஆனா என்ன கேட்டா அவங்க சாம்சனை பேக் பண்ணி ஆகணும். அது மாதிரி ஏன்னா கிஷான் வந்து ஓப்பனிங் ஓட்டாருன்னா அபிஷேக் கிஷான் அப்புறம் திலக் வர்மா 3 பேருமே டாப் 3ல லெஃப்ட் போலர்ஸுக்கு ஸ்டேஷனரி டார்கெட் மாதிரி ஆயிடும். அண்ட் அப்புறம் நமக்கு குரூப் ஏல போட்டிருக்காங்க பாகிஸ்தானு, யுஎஸ்ஏ, அப்புறம் நமீபியா. அதுல பாகிஸ்தானு அண்ட் அமெரிக்கா ரெண்டு பேரும் ரொம்ப 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 ஈஸியா தோக்கடிச்சிட முடியாது. அது மூலம் ஏன்னா நம்ம வந்து யுஎஸ்ஏ வந்து February 7th அன்னைக்கு வந்து பாம்பேல ஆடுறோம். பாம்பேல வந்து பால் கொஞ்சம் அலையும். அதுல அமெரிக்கால வந்து சௌரவ் நெட்ரவால்கர் ஒரு லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் வச்சிருக்காங்க. அவர் சும்மா பந்து போட்டு இந்த பக்கம் ஊஞ்சல் மாதிரி ஆட்டுவாரு ஸ்விங் மாதிரி. அண்ட் பத்தாவதுக்கு வேற டீம் இந்தியாவோட பேட்ஸ்மேன் வந்து லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் போலனாலே ஒரு வீக்னஸ். அது வர எல்லா பேட்ஸ்மேனுக்கும் வந்து ஒரு வீக்னஸ். அது மாதிரி ஏன்னா எனக்கு புரியல. அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானும் அமெரிக்கா ரெண்டு பேருமே குவாலிட்டி ரைட்டம் ஆஃப் ஸ்பின்னர்ஸோட வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பால் கொஞ்சம் டேர்ன் ஆச்சுன்னா போதும், அவங்க வந்து பால் அவே ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட்ஸ் கொண்டு போயிட்டு அவங்களே ஏதோ கார்ட் பெயிண்ட் இல்லைன்னா கார்ட் அவுட் கூட ஆக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது போலர்ஸ்க்கு ஒரு ஸ்டேஷனரி டார்கெட் மாதிரி ஆயிடும். அதுக்குதான் நான் சொல்றேன், அவங்க சாம்சனை டிராப் பண்ணாம அவங்க வந்து சாம்சன் டிராப் பண்ணாம இருக்கணும். அப்படியே உங்களுக்கு வந்து கிஷான் வேணும்னா வந்து கிஷானுக்கு வந்து தோ அவர் ஃபார்ம்ல இருக்காரு, ஆனா அவருக்கு வந்து பிளேயிங் இடம் இல்லை. அவர் பெஞ்சு தான் உட்காந்து ஆகணும். ஏன்னா நீங்க சாம்சனை டிராப் பண்ணீங்க வந்து இந்த மாதிரி வந்து டீம் இந்தியா கூட ஃபேவர் ஆகுதோ இல்லையோ ஒப்போனன்ஸுக்கு ஆகும். இந்த மாதிரி ஒரே லைன்ல போட்டு ஈஸியா அவுட் ஆக்குவாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா பால் அடிக்க தான் போவாரு. இப்ப கிஷானும் அதே தான் பண்றாரு. ஸோ ஒருத்தரா அந்த பக்கம் பார்த்து அந்த ஒருத்தரா அந்த பக்கம் வந்து பார்த்து பிளே பண்ற மாதிரி வேணும். And Samsung has double gears. Samsung also can do the role of an aggressor. அவர் வந்து இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால அகேன் சவுத் ஆப்பிரிக்கா வந்து 200 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது சும்மாலாம் வராது. 1 in Durban and 1 in Johannesburg. எங்க பேட்டிங் ஆட கஷ்டமா இருக்கோ அவர் அங்க போய் மேட்ச் வந்து செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அட் ஹோம்
அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் ஹைதராபாத்ல ஒரு மேட்ச் வினிங் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து T20 300 வச்சிருக்கோம். ஸோ அவருக்கு அந்த டீம் இந்தியாவுக்கு பேட்டிங் ஆட அந்த கேலிபர் வச்சிருக்காரு. இப்போ ஜஸ்ட் ஃபார்ம் இல்லை, ஃபார்ம் இஸ் டெம்பரரி பட் கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். சாம்சன் இஸ் கிளாஸ். ஸோ அவங்க சாம்சன் வச்சுதான் போகணும். அதுக்கப்புறம் திலக் வர்மா at 3, அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் at 4. ஸ்கை வந்து அவர் 5 வருஷமா ஃபார்ம்ல இல்ல. ஜஸ்ட் பிஃபோர் தி T20 வேர்ல்ட் கப் இந்த வந்துச்சு. இப்ப 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து அந்த ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ அவரும் ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்பர் 5 வந்து ஒன் ஆஃப் நம்பர் 5ல வந்து தூக்கி போடலாம். அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேப்பர்ல எழுதி தூக்கி போட்டுலாம், யார் வேணா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கு ஆப்ஷன்ஸ். ஒன்று ரிங்கு சிங் வரலாம், இல்ல ஹர்திக் பாண்டியா வரலாம், இல்லைன்னா டூபே கூட அனுப்பிச்சுடலாம், இல்லைன்னா வேணா அக்ஷர் பத்தி கூட அனுப்பிச்சுடலாம். அப்படி இருக்க டீம் அப்படி ஒரு வெரைட்டி வச்சிருக்காங்க. நம்பர் 5ல பூந்து ஆடலாம். சப்போஸ் வந்து சப்போஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா அவங்க வந்து ரிங்கு சிங் இல்லைன்னா டூபே அனுப்பிச்சுடலாம். இல்லைன்னா சப்போஸ் ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனோட விக்கெட் போயிடுச்சுன்னா அவங்க வந்து ஹர்திக் பாண்டியா அனுப்பிச்சுடலாம். அண்ட் ரிங்கு சிங்கும் பெரிய ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து இப்ப ரீசெண்டா முடிஞ்ச T20 சீரிஸ் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து, அதுல வந்து 5வது T20ல 12 balls 30 அடிச்சாரு. பினிஷிங் சூப்பரா பண்றாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அகமதாபாத்ல அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால வந்து அங்க வந்து 16 பால் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ அவரும் ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் அபிஷேக் சர்மா வந்து அகைன்ஸ்ட் நியூசிலாந்து 30-20ல செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி பை இந்தியன் 13 balls அடிச்சாரு அகைன்ஸ்ட் நியூசிலாந்து கவுஹாத்தில. அவரும் பே ஃபார்ம்ல இருக்காரு. அப்புறம் சிவம் டுபே 4th T20ல வைசாக்ல அவர் வந்து 15 பால் ஹாஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணாரு அகைன்ஸ்ட் நியூசிலாந்து. அவரும் ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா அந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம். ஸோ வந்து நமக்கு பேட்டிங் லுக்ஸ் ரியலி கன், ஸ்டார்டிங் ஃப்ரம் அபிஷேக் சர்மா டில் ரிங்கு சிங். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் ஆஃப் ஸ்கேன் பேட்டு, அதுக்கப்புறம் நம்ம போலர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ நம்ம டீம்ல வந்து வீக்னஸ் பார்த்தோம்னா வந்து ஒரே வீக்னஸ் தான். டியூ வந்துச்சுன்னா யார் போடுவா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்ம அதை வந்து ப்ரூஃபாவே பார்த்தோம். இந்த மாதிரி 5வது T20ல அகேன்ஸ்ட் நியூசிலாந்து நல்ல டியூ வந்துச்சு. வந்து சூப்பரா யூஸ் பண்ணாரு. அவர் வந்து இந்த மாதிரி பவர் பிளேல இருந்து அவர் மட்டும் மொத்தமா பேட்டிங் பண்ணியிருந்தாருன்னா அவர் மேட்ச் முடிச்சுட்டு அவரே போயிருப்பாரு. அந்த மாதிரி பேட்டிங் ஆடிந்தாரு. டியூ வந்துச்சுன்னா யார் பவுலிங் போடுவா, அது ஒரு கொஸ்டின் மார்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க தயவு செஞ்சு கம்பீர் கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு நீங்க இந்த காம்பினேஷன் மாத்தாதீங்க, அப்படியே வச்சுன்னு போங்க. டீம் லுக் சாலிட் அண்ட் கன். அண்ட் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அமெரிக்கா வந்து வான்காடை ஆடுவோம். செகண்ட் மேட்ச் வந்து நம்ம செகண்ட் மேட்ச் வந்து நம்ம வந்து ஒரே நிமிஷம், நம்ம செகண்ட் மேட்ச் வந்து டெல்லியில அகைன்ஸ்ட் நமீபியா ஆடுறோம். அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச் வந்து February 15th அன்னைக்கு வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கொலம்போல ஆடுறோம். அது ஒரு மார்க்கி மேட்சா இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்தியா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் வந்து நம்ம வந்து 18th February அன்னைக்கு அகமதாபாத்ல ஆடுறோம். ஸோ இந்தியா வந்து என்ன கேட்டா இந்தியா சூப்பர் 8 கண்டிப்பா வந்துருவோம். பேட்ஸ்மேன் அண்ட் போலர்ஸ் 2 பேரும் வச்சிருக்க ஃபார்ம்ல வந்து செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டா என்னோட டாப் 4 வந்து இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து. அதுதான் என் டாப் 4. இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து. அதுக்கப்புறம் தெரில ஃபைனல்ஸ் வந்து யார் போய் ஆடுவான்னு தெரியல. ஏன்னா செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வந்து இந்த மாதிரி சோலி டிபெண்ட்ஸ்
solely depends on அந்த நாளோட லக்கு. டீமுக்கு அன்னைக்கு வந்து மேட்ச் ஒழுங்கா போச்சுன்னா ஃபைனல்ஸ் போயிடும், இல்லைன்னா இல்லைன்னா நாக் அவுட் ஆயிடுவோம். செமிஃபைனல்ஸ் அங்க இருக்கும். நான் சொல்லிட்டேன், மை டாப் 4 டீம்ஸ் ஆர் இந்தியா, அப்புறம் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, சாரி இந்தியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அந்த 4 டீம்ஸ் என்னோட டாப் 4. ஆனா நீங்க முதல்ல கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி நீங்க வந்து ஆஸ்திரேலியா வந்து டாப் 4ல போடலன்னு. ஏன்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வந்து கொலம்போல பாதி மேட்ச் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் 8 ஆடி வந்து அவங்க வந்து சூப்பர் 8 வந்து இந்தியாவில் தான் ஆடணும். இந்தியாவில் ஆடணும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் வேணும். அவங்க வந்து வெறும் நேத்து எலிஸும் வச்சு போக முடியாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி அவங்களோட சூப்பர் 8 வந்து இந்த மாதிரி கோஸ்டல் சிட்டிஸ் லைக் சென்னை, பாம்பே, அங்கெல்லாம் டிடியோ வரும். உங்களுக்கு போலிங் நீங்க அவ்வளவுதான், உங்க மேட்ச் முடிஞ்சிடும். அவங்க இதே மாதிரி தான் போனாங்க T20 வேர்ல்ட் கப்ல. அங்க வெஸ்ட் இண்டீஸ்ல ரோஹித் சர்மா வாங்கினாங்க. அப்ப ஸ்டார்க் வச்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க, கமின்ஸ் வச்சிருந்தாங்க, அப்பயே அடிச்சாங்க. இப்ப வந்து அவங்க வந்து ஸ்டார்க் இல்ல, கமின்ஸ் இல்ல, ஸோ 2 பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல. அது பதில வந்து அவங்க ஃபாஸ்ட் பவுலிங்ல வெறும் தான் அவங்க வந்து வச்சு போறாங்க. அவங்க மேபி ஃபயர் ஆகலாம், இல்ல ஆகாம போகலாம். அவங்க வந்து என்ன கேட்டா சூப்பர் 8ல டாப்ல முடிப்பாங்க. ஆனா சூப்பர் 8ல வந்து இந்த மாதிரி அவங்க ஆடுற குரூப்ல 3ர்ட்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க. செமிஃபைனல்ஸ்ல ஒரு ஜஸ்ட் மிஸ் பண்ணுவாங்க செமிஃபைனல்ஸ்ல. அப்புறம் அந்த பக்கம் அதுக்கப்புறம் எல்லாம் ஆஸ்திரேலியா, என்ன கேட்டா ஸ்ரீலங்காவும் இந்த மாதிரி செமிஃபைனல்ஸ் ஒரு ஜஸ்ட் மிஸ் பண்ணுவாங்க. அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து யார் வந்து இருக்கிற மட்டமா பிளே பண்ணுவான்னு சொல்ல முடியல எனக்கு. ஏன்னா கிரிக்கெட்ல வந்து யாரு மாதிரி இருக்கிற பேடா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி T20 வேர்ல்ட் கப் வந்து February 7th ஆரம்பிக்குது. ஒரு மாசம் சாலிட் என்டர்டெயின்மெண்டா இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டீம்ஸ் லைக் இட்டாலி, அதுக்கப்புறம் ஒமான், UAE, அந்த மாதிரி டீம்ஸ் வந்து T20 வேர்ல்ட் கப்ல பிளே பண்றதே வந்து ஒரு T20 கிரிக்கெட் வந்து ஒரு குளோபல் ரீச் தருது. இந்த மாதிரி கனடா மாதிரி கண்ட்ரிஸ் வந்து பிளே பண்றாங்க. ஸோ அவங்களுக்கும் அங்க வந்து மேட்ச் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ வந்து அங்கேயும் ரீச் ஆகுது கிரிக்கெட். ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் வந்து ICC வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். ஸோ எனக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.